அரசியல், போரியல், மனிதநேய பொறுப்பு இம்மூன்றும் ஒரே நேரத்தில் சோதிக்கப்படும் தருணங்கள் உலக வரலாற்றில் அடிக்கடி தோன்றாது. ஆனால் மத்திய கிழக்கில் தற்போது உருவாகியுள்ள பெரும் பதற்றம் அந்த வகையான ஒரு தருணத்தை உலகத்திற்கும் குறிப்பாக இலங்கைக்கும் உருவாக்கியுள்ளது. ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கிடையே உருவாகியுள்ள மாபெரும் ஆயுத மோதல் சர்வதேச சட்டத்தின் மொழியில் ஒரு சர்வதேச ஆயுத மோதலாகும். 1949 ஜெனீவா ஒப்பந்தங்களின் பொது விதிகள் இதனை தெளிவாக வரையறுக்கின்றன. இந்த வகை மோதல்களில் போரில் நேரடியாக ஈடுபடாத நாடுகளுக்கு கூட சில சட்டப்பூர்வமான பொறுப்புகள் உருவாகுகின்றன. அந்த நிலைமையில்தான் இன்று இலங்கை தன்னை காண்கிறது. இலங்கை கடல் எல்லைக்கு அருகில் விபத்துக்குள்ளான ஈரான் கடற்படையின் தெற்கு கட்டளைக்கு உட்பட்ட IRIS டெனா என்ற போர்க்கப்பலின் நிலைமை இந்த சர்வதேச சட்ட கோட்பாடுகளை நடைமுறையில் சோதிக்கும் ஒரு நிகழ்வாக மாறியுள்ளது. 1949 ஆண்டு இரண்டாவது ஜெனீவா ஒப்பந்தம் கடலில் காயமடைந்த அல்லது விபத்துக்குள்ளான ஆயுதப்படை உறுப்பினர்களை மனிதநேய அடிப்படையில் காப்பாற்ற வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. அதேபோல் மூன்றாவது ஜெனீவா ஒப்பந்தத்தின் 4B இரண்டாவது கட்டுரை ஒரு போரில் ஈடுபட்ட தரப்பின் வீரர்கள் போரில் ஈடுபடாத ஒரு நாட்டின் எல்லைக்குள் வந்தால் அந்த நாடு அவர்களை சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் பாதுகாத்து தேவையான முறையில் கவனிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. இலங்கை இந்த ஒப்பந்தங்களுக்கு கையெழுத்திட்டுள்ள ஒரு கான்ட்ராக்டிங் பார்ட்டி. எனவே இந்த பொறுப்புகளை புறக்கணிக்கும் இடமில்லை. இதுவே இன்று இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கையின் சட்ட அடிப்படை. ஒரு போர்க்கப்பல் சர்வதேச கடற்படை அணிவகுப்பில் பங்கேற்கும் அடையாளத்துடன் உங்கள் கடல் எல்லைக்குள் நுழைந்திருந்தால் அதன் பாதுகாப்பான பயணம் ஒரு மரியாதை அல்ல, அது ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை இலங்கை அமைதியாகவும் சட்டத்தின் வரம்புக்குள் இருந்தும் நிறைவேற்றியுள்ளது. உலக அரசியலில் பல நேரங்களில் சக்தி வாய்ந்த நாடுகள் தங்களுக்கான கதைகளை உருவாக்குவதற்கான விதிகளை வளைத்து பயன்படுத்தும் சூழலில் இலங்கை எடுத்துள்ள இந்த நிலைப்பாடு ஒரு அமைதியான ஆனால் உறுதியான செய்தியை வெளிப்படுத்துகிறது. அது மனிதநேயத்தை முன்னிலைப்படுத்தும் சர்வதேச சட்டத்தின் அடிப்படை நெறிகளை மதிக்கும் ஒரு நாடாக இலங்கை தன்னை நிலைநிறுத்துகிறது. இந்நிலையில் நாட்டின் மக்களிடம் உரையாற்றிய ஜனாதிபதி மிக முக்கியமான ஒரு வழிகாட்டும் எண்ணத்தை முன்வைத்துள்ளார். நீண்டகால அடிப்படையில் ஏற்படக்கூடிய நெருக்கடியை எதிர்கொள்வதற்கும் குறுகிய கால நெருக்கடியை தணிப்பதற்கும் தேவையான வேலை திட்டங்களை நாம் முன்னெடுத்து வருகிறோம். அமைச்சுகளும் அரசு அதிகாரிகளும் மிகுந்த அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலைமைக்கு எதிராக செயல்படுவதற்கு தேவையான அரசியல் மற்றும் நிர்வாக இயந்திரத்தை நாம் இயக்கியுள்ளோம். அரசியல் அதிகார தரப்பாக அதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குவது எமது பொறுப்பு. அவர் மேலும் ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுகிறார். நாங்கள் சிறந்ததை எதிர்பார்க்கிறோம், ஆனால் மோசமானதற்கும் முகம் கொடுக்க தயாராக இருக்கிறோம். மத்திய கிழக்கில் நீடிக்கும் இந்த மோதல் உலக பொருளாதாரத்தையும் குறிப்பாக எரிபொருள் விநியோகத்தையும் கடுமையாக பாதிக்கக்கூடியது. எண்ணெய் என்பது ஒரு பொருளாதாரத்திற்கு ரத்தம் போன்றது. அது தடைப்பட்ட அதன் தாக்கம் வாழ்க்கையின் அனைத்து துறைகளையும் எட்டும். அதனால் தான் இந்த நேரம் அரசியல் வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்து ஒரு நாடாக இணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் உருவாகியுள்ளது. அரசாங்கம், அரசியல் தரப்புகள், நிர்வாக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஒரே பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய தருணம் இது. ஏனெனில் ஒரு நாட்டின் வலிமை அதன் ஆயுதங்களில் மட்டுமில்லை, அதன் மனித நேயத்தில், சட்டத்திற்கு கொண்டுள்ள மரியாதையில் மற்றும் சவாலான தருணங்களில் ஒன்றுபடும் திறனிலும் உள்ளது. இந்த போரின் நடுவிலும் இலங்கை உலகிற்கு சொல்லும் செய்தி ஒன்றே: அரசியல் மோதல்கள் இருந்தாலும் மனிதநேயத்தின் அடிப்படை விதிகள் ஒருபோதும் மறக்கப்படக்கூடாது.